பண்ணா புண்ணியங்கிறான். எனக்கு போதுமான வருமானம் இல்ல, நான் எப்படிமா அன்னதானம் பண்ணுவேன்? நான் கேட்டேன், உனக்கு எவ்வளவுடா கிடைக்கும்னு. ஒரு நாளைக்கு 10 ரூபாயும் கிடைக்கும், 20 ரூபாயும் கிடைக்கும், 30 ரூபாயும் கிடைக்குமா. ஒரு மாசத்துக்கு மேக்சிமம் எனக்கு 700 ரூபாய் கிடைக்கணும். ஒரு நாள் 1 ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னு. என்னமா இப்படி கேக்குறீங்க? முடியுமா? இங்க வா, அந்த 1 ரூபாய் எடுத்து அந்த கடைக்கு போ. 1 ரூபாய்க்கு நாட்டு சக்கரை வாங்கு, இவ்வளவு கொடுப்பான் 1 ரூபாய்க்கு. அந்த நாட்டு சக்கரையை வாங்கிட்டு ஒரு எறும்பு புத்துல போடு, ஆயிரக்கணக்கான எறும்பு அதை சாப்பிடும். அதுவே அன்னதானம். மனுஷன் வயிறு ரொம்பினா மட்டும்தான் அது அன்னதானமா? இல்ல, எந்த வயிறு ரொம்பினாலும் அது அன்னதானம். அது அவனால பண்ண முடியுமே. நம்முடைய ஹிந்து தர்மமே உன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல தர்மம் பண்ணு. தினமும் குளிச்சுட்டு சாப்பிடு. அதே தர்மம் சொல்லுகிறது, உனக்கு காய்ச்ச வந்தா குளிக்க வேண்டாம்டா, மஞ்சள் தண்ணியை தெளிச்சுக்கோ. நீ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடு. ஆனா நீ பிரயாணம் பண்ணும்போது உன்னால முடியாது, பார்க்கிற சூரியனையோ அல்லது மனசுல நினைத்து கொண்டு சாப்பிடு. அத்தனை பிரம்மச்சாரியா இருக்கும் போது என்ன தர்மம், கிரகஸ்தனுக்கு என்ன தர்மம், எல்லாம் யாத்ரா தர்மம், இல்லற தர்மம், பதிவிரத அத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கு. எளிமைக்கு எளிமையும் இருக்கு, வலிமைக்கு வலிமையும் இருக்கு, அவரவர் தகுதிக்கு தகுந்தாற் போல. இப்ப சொன்னார் தர்மம் பண்ணு. முதல் தர்மம் பெற்றவரை வணங்கு. வணங்குன்னா கும்பிடுன்னு அர்த்தம் இல்ல, மனசால அவர்களுக்கு அடங்கு. பெற்றவரை வணங்கு, தெய்வத்தை நம்பு, உற்றாருக்கு துணையாயிரு, உனக்கு நீ நல்லவனாயிரு. அடுத்தவனுக்காக நம்ம நல்லவனா இருக்கவே வேண்டாம், அது முடியாது. ஒருத்தருக்கு நல்லவனா இருந்தா இன்னொருத்தருக்கு கெட்டவன். நமக்கு நாம நல்லவனா? ஆண்டவன் முன்னால நிக்கிற போது நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேனா, நான் யாரையும் கெடுக்கலையா, அவன் முன்னால பதில் சொல்லணுமே தவிர அடுத்தவனுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. உலகத்துல எல்லாரும் ஒருத்தர் நல்லவன் சொல்றது இந்த ஜென்மத்துல இல்ல. ஆனானப்பட்ட காந்தியை சொல்றதுக்கும் ஒரு கோட்ஸே வந்து சேர்ந்தான். ஆனானப்பட்ட கிருஷ்ணனை கொல்றதுக்கு ஒரு ஜராங்கிற ஒரு வேடன் வந்தான். எல்லாருக்கும் நல்லவனா வாழறதுங்கிறது முடியாத காரியம். அதனால இங்கே கேட்ட தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும். யாரொருக்கு தர்மத்தை பற்றிய சிந்தனை இருக்கிறதோ அது எல்லாரிடத்திலையும் அன்பு காட்டும். இத திருமூலர் ரொம்ப எளிமையா சொன்னார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரை நல்கல் தானே. இது அத்தனை ஒருத்தருக்கு சொல்லல. ஒன்னால முடிஞ்சா கடவுளுக்கு ஒரு இலைய போடுறா. நீ மல்லிப்பூ வாங்கி போட வேண்டாம், 10 ரூபா கொடுத்து ஒரு முழம் வாங்கி. அரளிப்பூவை தேடி போக வேண்டாம், அருகம்புல் இருந்தா அது பிடிக்கிட்டு வந்து பிள்ளையாருக்கு போடு. ஒரு பச்சளை வில்வம் கிடைச்சா கொண்டு வந்து சிவபெருமானுக்கு போடு. துளசி கிடைச்சா கொண்டு வந்து பெருமாளுக்கு போடு. ஒதுக்கும் பயன்படாத அரளிப்பூ கிடைச்சா அம்பாளுக்கு போடு. நீ ஒண்ணு பெருசா காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டாம். எருக்கம்பூ கிடைச்சா கூட கொண்டு வந்து பிள்ளையாருக்கு போடு. 2 எருக்க இலை கிடைச்சாலும் போடு. யாவர்க்கும் முடியாது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் பசுவுக்கு பருத்தி கொட்டை வாங்கி போட வேண்டாம், பசும்புல் வாங்கி போட வேண்டாம். ஒரு பிடி புல்லு, உன் வீட்டில் எடுக்கிற காய்கறிகளுடைய தோல், அதை அந்த பசுவுக்கு கொடு. பசுவிற்கு ஒரு வாயுரை. யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. ஒரு வாய் சாப்பிடுற மாதிரி எதையோ ஒண்ணு கொடு. வீட்டுல பூசணிக்காய் தோலை நறுக்கிற, கேரட் நறுக்கிற, தோலோட சாப்பிட்டா சக்தி ஜாஸ்தி. விற்கிற விலையில தோலையும் சேர்த்து துவையல. அப்ப நம்மளையும் சேர்த்து தான் ஆண்டவன் அரைப்பான். எதுவுமே கொடுக்க மாட்டேன், எல்லாமே எனக்கு. இப்ப அதான் மாடர்ன் சமையல். வெட்டி போடுகிற அந்த கேரட் தோல், சீவி போடுகிற பீர்க்கங்காய் தோல், சீவி போடுகிற பரங்கிக்காய் தோல், இவற்றையெல்லாம் போட்டு தண்ணீர் ஊற்றி வேக வைத்து அதில் உப்பை போட்டு குடி. அதுதான் சூப்பு. அது கழநீரையும் குடிச்சிட்டு அரிசியும் களையறது இல்ல, காய்கறி தோலையும் போட மாட்டேன், கரிசி வடிக்கவும் மாட்டேன், எதுவும் வெளியே போகப்படாது. எல்லாம் இந்த பாழாப்பழம் வயிற்றுக்குள்ளேயே போகணும். அதுக்குதான் இத்தனை வியாதி. பண்டை காலத்துல இல்லாத அத்தனை அல்சரும் கேன்சரும் இத்தனையும் வர்றதுக்கு காரணம் வயிற்றெரிச்சல். அதெல்லாம் வயிறு எரியுது. காக்காய்க்கு ஒரு பிடி சோறு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தர்மம் உண்டு. ஹோமம் பண்ணுவது மட்டுமில்ல, நமக்கும் தர்மம் உண்டு. 5 யாகம் நம்ம பண்ணணும் ஒவ்வொருத்தனும். என்ன யாகம்? தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பிதுர் யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம். ஹோமம் வளர்க்கணுமா? இல்ல. தேவ யஜ்யம்னா ஒரு கோவில்ல ஒரு கற்பூரம் ஏத்துறது, அந்த பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் போடுறது, இது இறைவனுக்கு செய்வது தேவ யஜ்யம். ரிஷி யஜ்யம் பெரிய மகான்களால் எழுதப்பட்ட நூல்களை படிப்பது, இது ரிஷி யஜ்யம். மனித யஜ்யம் அடுத்தவங்களுக்கு சாதம் போடுறது. நீ அடுத்தவங்களுக்கு போடாட்டி போடுறது, உன் புருஷனுக்கு ஓ மாமியாருக்கு ஓ மாமனாருக்கு போட்டாலே அதுவே தர்மம் தான். இது மனித யஜ்யம். அடுத்தது
பித்ரு யஜ்யம் இறந்து போனவர்களுக்கு செய்கிற கடன். அதை வச்சுதான் காக்காய்க்கு சாதம். எனக்கு காக்காய்க்கு சாதம் போட கூட வருமானம் இல்லப்பா, நானே காக்கா, நான் எப்படி போடுவேன்? அதுக்கு நம்ம தர்மம் சொல்லுகிறது. முடிஞ்சா 10 பேரை வச்சு செத்த அன்னைக்கு அன்னதானம் பண்ணு, இல்ல சரவணம் மாதிரி கந்தபுரம் நடத்தி எல்லாருக்கும் பிரசாதம் கொடு, இல்ல ஒரு நாள் முடியலையா 2 பேருக்கு சாப்பாடு போடு, அதுவும் முடியலையா அன்னைக்கு ஒரு ஏழைக்கு இத்தனை போடு, அதுவும் ஒரு நாள் முடியலையா காக்காய்க்கு இவ்வளவு சோறு வெய்யு, அதுவும் ஒரு நாள் முடியலையா வெட்ட வெளியில போய் நின்று கொண்டு 2 கையையும் தூக்கி நான் எதுவுமே இல்லாதவன், என்னுடைய பித்ருக்களை என்னை ஆசீர்வதியுங்கள் கேட்டா அவனுக்கும் அதே பலன் கிடைக்கும். ஆனா அத்தனையும் வச்சுக்கிட்டு போய் கையை நீட்டப்படாது. உண்மையிலேயே நம்ம கிட்ட இல்லைன்னா அவ்வளவு வழி சொல்லி கொடுக்குறோம், அதை கூட நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அது பித்ரு யஜ்யம். பூத யஜ்யம் தான் காக்கைக்கு சோறு போடுவது, நாய்க்கு சோறு போடுவது. இதெல்லாம் இந்த 5 எல்லாராலையும் செய்ய முடியும், செய்யணும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே இந்த 5ஐயும் செய்யணும். நித்திய கர்மா இதுதான். இப்ப இதைத்தான் சொல்லி